வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அனாலிசிஸ் வீடியோ போட்டு. அதே மாதிரி மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்கு. 49,000 ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டி. டாப் ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 49,057. ஸோ நான் ஆக்சுவலாக அன்றைக்கி லைவாக ட்ரேட் பண்ணியிருந்தேன். வெட்னஸ்டே அன்றைக்கி 49,000 கண்டிப்பாக ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஆல்மோஸ்ட் 11 AM ஒரு ட்ரேட் எடுத்துன்னு லாங்ஸ்லேயே தான் இருந்துட்டு கரெக்டாக 2:35 அது 49,000 ரீச் ஆகும்போது தான் க்ளோஸ் பண்ணேன் அந்த ட்ரேடை. ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ட்ரேடு தான் அது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஆனால் ஃபைனலாக அது டார்கெட் அச்சீவ் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 49,000 பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்தானா ஃபுல்டே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போது மண்டே இல்லை அதுக்கு அடுத்த வீக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 49,000 அச்சீவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இப்போது 48,528 மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது இங்கேருந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது 48,424 இருக்கிற வரைக்குமே நம்ம இங்கே 48,468 நம்ம லாங்ஸ் போகலாம். சரிங்களா? ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டும் க்ளோஸ்டு ரேட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மண்டே எப்படி ஓப்பன் ஆகும்னு தெரியாது. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட மார்க்கெட் கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகுதுன்னு கூட வச்சுக்கலாமே. கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கூட 48,311 அது 4 ஹவர்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. அதே மாதிரி அதுக்கப்புறமா 3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 48,248 48,223. சரிங்களா? இந்த ரெண்டு இடத்துலையுமே 3 மினிட்ஸ் சப்போர்ட் இருக்குது. அதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 48,206. சரிங்களா? ஸோ ஒரு 42-20 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸு. இந்த ஸ்டாப் லாஸில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன லாங்ஸ் போகலாம். அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது 48,077 அதுதான் நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டே வரும். அதுக்கப்புறமா டெய்லி சப்போர்ட் இருக்குது 48,035. கடைசி சப்போர்ட்டு 47,992. சரிங்களா? இப்போ இந்த இது 48,035 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலு. ஏன்னா இது ஒரு டெய்லி சப்போர்ட் இருக்குது. இன்கேஸ் இது 48,035 இல்லை 48,000 பக்கத்துலேருந்தே இது சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு வச்சுங்களேன், இது நல்லா இன்னுமே மேலே போகும். சரிங்களா? இங்கே இருந்துச்சுனாவே என்னோடய பயஸு லாங்ஸுக்கு போடுறது தான். இது எது வரைக்கும் லாங்ஸுக்கு போகிறதுக்கு இந்த பயஸ் வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,894 இந்த லெவலில் டச் பண்ணுற வரைக்கும் என்னோடய பயஸு லாங்ஸில் தான் இருக்கும். அது இன்கேஸ் இது டச் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா என்னோடய பயஸை நான் ஷார்ட்ஸுக்கு போகிறதுக்காக மாற்றிடுவேன். செல் ஒன் ரைஸ் தான் பண்ணும். திரும்ப 48,000 வந்துச்சுன்னா நான் செல் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேனே தவிர பை பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இப்போது ஆனால் அதுக்கப்புறமா லெவல் பார்த்தீங்கன்னா 47,000 வரைக்கும் அது போகும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பயஸ் இப்போது 48,000 மேலே தான் இருக்குது. என்னோடய பயஸ் இப்போ லாங்ஸ் போகிறது தான். இந்த லெவல் நான் என்னென்ன லெவல்லாம் சொன்னனோ இப்போ ஷார்ட்ஸ் போகிறேன்னா இந்த ஒரு லெவல்லையும் நான் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பேனே தவிர இல்லாட்டினா லாங்ஸ் போகிறதுக்காக பார்ப்பேன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த 48,000 மேலே போகும்போது இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணும் கண்டிப்பாக. இல்லை அதுக்கப்புறமா இங்கே கேண்டல் ஃபார்ம் வரல புதுசாக ரெசிஸ்டன்ஸ் கூட வரலாம். சரிங்களா? ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 48,636 இது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த லெவல் தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையாக இருந்துச்சு, அது உடச்சிட்டு மேலே போச்சு. இப்போ அது கீழே வந்ததுனால திரும்பியும் இதே லெவலில் உங்களுக்கு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா 48,694 48,770. சரிங்களா? இந்த ரெண்டு லெவல் இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ்ன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 48,868 அப்புறம் 48,978 கடைசியில்
49,000 நம்மளுக்கு எல்லாமே டார்கெட்டாக வந்துடும். அதுக்கப்புறமா இன்கேஸ் இது 49,057 ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை இது போய் டச் பண்ணிடுச்சுன்னா கூட இன்னும் மேலே தான் போவோமே தவிர கீழே வராது. சரிங்களா? இது இப்போ கீழே வரணும் அப்படின்னா இந்த 49,004 இது அச்சீவ் பண்ணிவிட்டு 49,057.4 ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையே இது தொடாமே அங்கேருந்து கீழே வரணும். அப்போ தான் அங்கேருந்து நம்ம திரும்ப டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் இது டச் பண்ணிடுச்சுனாவே நம்மளுக்கு திரும்பியும் நம்ம கீழே பை ஆன் டிப்ஸ் தான் இன்னும் மேலேயே போகும். மேலே நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 49,889 என்னோட டார்கெட் இருக்குது. சரிங்களா? இதுக்கு நடுவில் கண்டிப்பாக 49,500 பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரலாம், 49,200 பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரலாம். ஏன்னா இப்போது டேட்டு அந்த என்றைக்கு அது ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ராடலோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நார்மலாகவே ஒரு 49 ஒரு ரவுண்ட் ஃபிகர் வருதுன்னு வச்சிங்களேன், ப்ரீமியமும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே 200 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்கும். இது ஒரு 200 பாயிண்ட்டு உங்களுக்கு மூவ் கொடுக்குது அப்படின்னாவே உங்களுக்கு இன்னொரு ஒரு சைடில் உங்களுக்கு இது ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அந்த லெவல் தான் உங்களுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? எப்போவுமே பாருங்கள் 48,000 கூட 48,200 இருக்கும், 47,800 இருக்கும். மேஜர் சப்போர்ட்டும் இருக்கும், மேஜர் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ 49,200 பக்கத்தில் வந்துச்சுன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன் அந்த ஸ்ட்ராடலில் அதை கவர் பண்ணுறது அதோட ஆக்ஷன் அந்த கம்மி அதை அந்த லாஸை கவுண்ட்ராக்ட் பண்ணுற அந்த தன்மை போயிட்டே இருக்கும். ஏன்னா அது மார்க்கெட் மேலே போக ப்ரீமியம் அது இருக்காது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராடலில். ஸோ அதனால் 49,200 உங்களுக்கு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது இன்கேஸ் அது பிரேக் பண்ணுது அப்படின்னா 49,500 உங்களுக்கு திரும்பி ஒரு ரவுண்ட் ஃபிகரு. அதுக்கப்புறமா 49,889 அதுதான் ஃபைனல் டார்கெட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அங்கே வருது அப்படின்னாவே நம்மளுக்கு அதுக்கப்புறமா அடுத்த டார்கெட் 50,000 தான். சரிங்களா? ஸோ இந்த இது நம்ம பார்க்கணும். வெறும் 49,200, 49,500 அப்புறமா 49,889 அதுதான் டார்கெட்ஸாக இருக்கும். இது என்னை பொறுத்த வரைக்கும் மண்டே மோஸ்ட் ப்ராபப்ளி அச்சீவ் ஆகாது. மண்டே இந்த 48,000 மேலே இருக்கா இல்லையான்னு தான் நம்ம பார்க்குற மாதிரி வரும். இன்கேஸ் அது மண்டே அச்சீவ் ஆகுது அப்படின்னா டியூஸ்டே வெட்னஸ்டே இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம மோஸ்ட்லி இது நெக்ஸ்ட் வீக் இல்லாட்டினா அதுக்கு அடுத்த வீக்கு நம்ம இந்த டார்கெட்லாம் ரீச் ஆகும்னு எனக்கு தோணுது. சரிங்களா? இன்னொரு 15 days பக்கத்தில் இந்த டார்கெட்டில் ரீச் ஆகும்னு தோணுது. இந்த எலெக்ஷன்ஸும் நம்மளுக்கு வருது. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், பெரிய நம்ம க்ரோத் பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்புறமா வேணால் நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட் பார்க்கலான்னு எனக்கு தோணுது. ஆனால் எலெக்ஷன்ஸ் முன்னாடி வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் இப்போ 48,035 அது நம்மளுக்கு டெய்லி லெவல். இந்த லெவல் இருக்கிற வரைக்கும் என்னோடய பயசு லாங்ஸில் தான் இருக்கும். சரிங்களா? இது டெய்லி லெவல், டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த லெவல் எது வரைக்கும் சஸ்டெயின் ஆகுதோ அது வரைக்கும் என்னோடய பயஸ் லாங்ஸ் போகிறது தான் இருக்கும். இன்கேஸ் இது 47,894 வந்து தொடுது அப்படின்னாவே என்னோடய பயஸ் எல்லாமே ஷார்ட்ஸுக்கு தான் போயிடும். அதுக்கப்புறமா எல்லாமே செலோன் டிப்ஸ் தான். கீழே இருக்க அடுத்த டார்கெட்ஸ் உங்களுக்கு அடுத்த அனாலிசிஸ் வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இது வரைக்கும் 48,035 மேலே தான் இருக்குது இப்போ மார்க்கெட்டு. ஸோ இது எது வரைக்கும் 48,035 சஸ்டெயின் ஆகுதோ என்னோடய பயஸ் எல்லாமே லாங்ஸ் போகிறது தான். இன்கேஸ் இது கீழே போகுது அப்படின்னா நான் அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? நான் ட்ரேடிங் பண்ணும் போதும் லைவில் தான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து லைவ் செஷன்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட அப்பயே கேட்கலாம், டேரெக்டாகவே லைவ்லேயே கேளுங்க, உங்களுக்கு அப்பயே ரிப்ளை பண்ணிவிடுவேன். சரிங்களா? என்னென்ன ட்ரேட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணினே இருக்கேன் லைவில். ஸோ லாஸ்ட் வெட்னஸ்டே பார்த்திங்கன்னா ஒரு 5 hours பக்கத்தில் லைவில் உட்காந்துருந்தேன். ஏன்னா நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன் ஒரு பொசிஷனு. நான் ஷார்ட்ஸ்க்கு போயிருந்தேன், ஷார்ட்ஸ் எடுத்துன்னு போயிருந்தேன். ஆனால் மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால எனக்கு லாஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா திரும்பியும் அந்த லாஸ் எப்படி ரெக்கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் இது
அந்த லைவ் செஷன்லேயே ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ 5.5 hours அந்த லைவ் செஷன் இருக்கும், நீங்கள் போய்ட்டு வேணால் பாருங்கள். ஆனால் கடைசியான 49,000 அது ரீச் ஆகும்போது அது அங்கே பார்த்து கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல நான் ப்ராஃபிட்டை நான் எடுத்தேன். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டோரி அது தான் ஒரு ஜிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் நீங்கள் போய் பார்க்கணுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். எல்லா ஃபுல் லைவ் செஷன் இருக்குது நம்ம சேனலில். ஸோ இதான் இந்த அனாலிசிஸு 15th of April. அதுக்கு அடுத்த வாரத்துக்கும் இந்த அனாலிசிஸே இருக்கும். 48,035 சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் பை ஆன் டிப்ஸ் தான் என்னோடய இதுவாக இருக்கும், கோலாக இருக்கும். அதான் என்னோடய ட்ரேட் பிளான். சரிங்களா? ஸோ நான் ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணும்போது லைவில் வரேன். ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள், அங்கே உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன குவேரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அது ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த லைவ் செஷனில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, see you, take care.